ஹாய் கைஸ். சரி, என்னடா ஒன் வீக்காக இந்த ஒரு வீடியோவுமே வரல அப்படின்னு நினச்சிங்களா? ஒன் வீக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டிங்கில் தான் இருந்தேன். நான் எப்போவுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோ தான் போடுறதுனால நான் எக்ஸிட் ஆனால் தானே வீடியோஸ் வந்து போட முடியும். அதே மாதிரி நான் இன்ட்ராடேவும் பண்ண மாட்டேன். எல்லாமே பொசிஷனல் ட்ரேடு, எல்லாமே ஹோல்டு பண்ணி வச்சு தான் வந்து பண்ணுவோம். அதுவும் ஆப்ஷன்ஸ் இல்லையும் ஃபியூச்சர்ஸ் தான் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது தான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். அதுதான் வந்து நான் வீடியோஸாகவும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் என்னால் வந்து இந்த டைமில் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியல. இன்னைக்கு தான் வந்து எக்ஸிட் ஆனதுனால ஓகே, அதை வந்து நம்ம உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக வீடியோ மேக் பண்ணுறது. சரி, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சரி இது என்னோட ஒரு அக்கௌண்ட்டு நிஃப்டி புட்செல் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். அது வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு 5000 ரூபாயில். ஆக்சுவலாக இதோட டார்கெட் வந்து 37 44. ஸோ அதில் எக்ஸிட் ஆயாச்சு. 95% மேலே டார்கெட் வந்துருச்சு. இன்னும் 7 பாயிண்ட் இருக்குது டார்கெட்டுக்கு. அதுக்கு ஒரு 350 ரூபா கிடைக்கும். சாட்டர்டே சண்டே ஹோல்டு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸிட் ஆயிடுச்சு. மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட புட் செல்லு. அது ஒரு 8600 ப்ராஃபிட்டில் ஹோல்டிங்கில் இருக்குது. இது வந்து மண்டே தான் வந்து இதோட ரிசல்ட் என்ன அப்படின்றது தெரியும். அடுத்து நம்மளோட இன்னொரு அக்கௌண்ட்டில் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து பை பண்ணியிருந்தோம். என்ன ப்ரைஸ்னா 17826. சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து டார்கெட் வந்துருச்சு. அதனால் ஒரு லாட்டை வந்து எக்ஸிட் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து ஒரு 10,000 கிட்ட வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிது. 9000 சம்திங் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் என்ட்ரியிலேருந்து ஒரு 25 பாயிண்ட்ஸ் தள்ளி தான் என்ட்ரு ஆயிருந்தேன். அதனால எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் ஒரு 1000 கம்மியாயிடுச்சு. செகண்ட் லாட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டிங்கில் இருக்குது. இதுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி ஹோல்டு பண்ணுவோம். நிஃப்டி இன்னும் அதே டைரெக்ஷனில் போச்சுன்னா ஸோ அதை வந்து கேட்ச் பண்ணுறதுக்காக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி புட்செல்லு சேம் அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே தான். இது இன்னும் புக் பண்ணலை. இது ஹோல்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இது வந்து மண்டே தான் வந்து புக் பண்ணணும். இல்லை, ஸோ ஓவராலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 கிட்ட வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருப்போம். ஸோ பேலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்டிங்கில் தான் இருக்குது. ஹோல்டிங்கில் இருக்கிறது மட்டுமே கிட்டத்தட்ட அங்கே ஒரு 8600. ஆனால் வந்து நம்ம இருக்கக்கூடிய ரன்னிங் ப்ராஃபிட்டை நம்ம ப்ராஃபிட்னு சொல்ல முடியாது. புக் பண்ணி எடுத்தால் தான் அது நம்மளோட ப்ராஃபிட்ஸு. இப்போதைக்கு ரன்னிங் ப்ராஃபிட்டாக கிட்டத்தட்ட ஒரு 25,000 கிட்ட வந்து ஹோல்டிங்கில் இருக்குது ஸ்டில். ஸோ அது மண்டே வந்து பார்ப்போம், அது இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை அந்த ப்ராஃபிட் கம்மியாகுமா அப்படின்றதெல்லாம் மார்க்கெட்டை பொறுத்து. மார்க்கெட் மண்டேவும் வந்து நல்லா அப்சைடு மூவ் ஆச்சு அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். மண்டே வந்து எனக்கு அகென்ஸ்டாக போச்சு அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் கம்மியாகும். லாஸ் போக சான்ஸ் கிடையாது, ப்ராஃபிட் வந்து கம்மியாகும். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்களா, கிளாஸ் அடுத்த கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எவ்வளோ ஃபீ, கிளாஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். நம்மளோட ஏப்ரல் மந்த்து பேட்ச் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மே 10 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 12 நாள் இருக்குது. கோர்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ இதோட வந்து எண்டு. இன்னும் வந்து நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறத விட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து சீக்கிரமே வந்து வரும். யூடியூப்பில் வந்து நான் இன்னும் வந்து அவ்வளோவா ஆக்டிவாக இல்லை. ஸோ அப்பப்போ தான் நான் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்பப்போ தான் வந்து கமெண்ட்ஸ் ரீட் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் என்னை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் ஸோ சீக்கிரமாகவே ஆக்டிவாக இருப்போம். யூடியூப்பில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் எடுத்து நம்ம கொடுப்போம். ஆனால் என்ன தான் யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம், ஷார்ட்ஸ் போடலாம், மற்றபடி உங்களை அவ்வளோ என்கேஜிங்காக வச்சுக்க முடியாது யூடியூப் பொறுத்த வரைக்கும். ஒன்லி கண்டென்ட், ஸோ வீடியோஸ் மட்டும்தான் உங்களை என்கேஜ் பண்ணிக்க முடியும். மற்றபடி ஏதாச்சும் ஒரு நான் மெசேஜ் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை சாரி ஏதாவது ஒரு அப்டேட் கொடுக்குறதுனா யூடியூப்பில் வந்து உடனே நம்ம பண்ண முடியாது. இன்ஸ்டாகிராம்னா என்னால் ஃபாஸ்ட்டாக அப்டேட்ஸ் எல்லாமே ஸ்டோரியில் கொடுக்க முடியும், இல்லை ஒரு போஸ்ட்டாக போட முடியும். ஓகேங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.